என் பேர் சுனில் தேவ். நான் இந்த அதோமுகம் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை வந்து ரீல் பெட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தரிகோ ஃபிலிம்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஹீரோ வந்து சித்தார்த் அண்ட் ஹீரோயின் வந்து சைத்தன்யா பிரதாப். 2 பேருக்குமே டெபியூட் தான். அநேகமா எல்லாருக்குமே இது டெபியூட் ஃபிலிம் தான். எல்லாருக்குமே முதல் படம் தான், என்ன உட்பட. அப்புறம் கேமரா வந்து அருண் விஜயகுமார் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து 2 பேர் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் வந்து மணிகண்டன் முரளி பண்ணியிருக்காரு. பிஜிஎம் வந்து சரண் ராகவன் பண்ணியிருக்காரு. அப்புறம் எடிட்டர் வந்து இந்த படத்தோட எடிட்டர் வந்து விஷ்ணு விஜயன். ஸோ இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தான். சைத்தன்யா தவிர்த்து எல்லாருமே என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஊட்டியில நடக்கிற மாதிரியான, ஊட்டி, குன்னூர் இந்த பகுதிகளில் நடக்கிற மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் இது. இது ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். படத்தோட கதை என்னன்னா, படத்தோட டைட்டில் வந்து அதோமுகம். அதோமுகம் அப்படின்னா என்னன்னா, அதாவது படத்தோட ஒரு மெயின் கோர் வந்து ஹிடன் ஃபேஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஹிடன் ஃபேஸ் அப்படின்றதுக்கு ஒரு தமிழ் அர்த்தம் வந்து நாங்க தேடிட்டு இருந்தோம். தமிழ் வார்த்தை தேடிட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு வந்து அதோமுகம் அப்படின்ற ஒரு பழைய தமிழ் வார்த்தை கிடைச்சிச்சு. ஹிடன் ஃபேஸ் அப்படின்றதுக்கு இணையான தமிழ் வார்த்தை கிடைச்சிச்சு. ஸோ அதோமுகம் அப்படின்ற டைட்டில நாங்க வச்சோம். படத்தோட கதையை ரிவைல் பண்ணோம்னா, நாங்க ஆல்ரெடி டீசர் ட்ரைலர்லலாம் ஹீரோ வந்து அவரோட ஒய்ஃப் ஃபோன்ல வந்து ஒரு ஸ்பை ஆப் இன்ஸ்டால் பண்ணுவாரு. ஹிடன் ஃபேஸ் அப்படின்ற ஸ்பை ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாரு. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும் படத்துல. ஸோ அதை தான் நாங்க டீசர் ட்ரெய்லர்லயும் சொல்லியிருந்தோம். அவ்வளவுதான் கதை எங்களால இப்போதைக்கு சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு படம் அப்படின்றதுனால இதுக்கு மேல எங்களால ரிவைல் பண்ண முடியல. ஒரு நிமிஷம்.